ஒரு பக்கம் ரோஹித் சர்மா, மறுபக்கம் சூரியவன்சி. இவர்களின் அதிரடி தாங்க முடியாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்ட மேட்ச். பந்து வீச மறுத்த இங்கிலாந்து பவுலர்களால் பரபரப்பு. கிரிக்கெட் வரலாற்றிலேயே இப்படி நடப்பது இதுதான் முதல் முறை. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக T20 மற்றும் ஒருநாள் போட்டிக்கான முக்கியமான தொடர்கள் தற்போது நடந்து வருகிறது. இதில் சமீபத்தில்தான் T20 போட்டிகள் முடிவடைந்திருந்தது. அந்த T20 தொடரை இந்திய அணி இழந்திருந்தாலும் அதற்கு பழிதீர்க்கும் வகையில் தற்போது நடைபெற்று வரும் ஒருநாள் தொடரில் விஸ்வரூபம் எடுத்து இங்கிலாந்து அணியை துவைத்து எடுத்து வருகிறது இந்திய அணி. ஆமாங்க, தற்போது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் அண்மையில் நடைபெற்ற இந்த ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து பவுலர்களை பந்து வீச முடியாது என்று சொல்லும் அளவுக்கு இந்திய அணியின் பேட்டிங் என்பது கொடூரத்தனமாக அமைந்துவிட்டது. அப்படி ஒரு சம்பவம் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இப்போதுதான் நடந்துள்ளது. இந்த போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் இறங்கினார்கள். இதில் சுப்மன் கில் அதிரடியாக விளையாடி 39 பந்தில் அரை சதம் எடுத்து விக்கெட்டை இழந்தார். சரியாக 53 ரன்கள் எடுத்து இவரது விக்கெட்டை இழந்தார். இவர் அதிரடியாக விளையாடி கொண்டிருக்கும் போது மறுபக்கம் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடவில்லை. ஆனால் சுப்மன் கில் எப்போது விக்கெட்டை இழந்தாரோ அப்போது ரோஹித் சர்மாவும் அதிரடியை தொடங்கிவிட்டார். அந்த சமயத்தில் ஒன் டவுனாக சூரியவன்சியும் களமிறங்கினார். எப்படி? ஒரு பக்கம் இளம் அதிரடி மன்னன் சூரியவன்சி, மறுபக்கம் இந்திய அணியின் சீனியர் அதிரடி மன்னன் ரோஹித் சர்மா என இந்த இருவரின் பார்ட்னர்ஷிப் என்பது பார்ப்பதற்கே வெறித்தனமாக இருந்தது. அதற்கு காரணம் இந்த இருவரும் சேர்ந்து மாற்றி மாற்றி சிக்சர்களை பறக்கவிட்டனர். சீனியருக்கும் ஜூனியருக்கும் நடந்த இந்த சிக்சர்கள் போட்டியில் இங்கிலாந்து பவுலர்கள் தான் பலிக்கடாவாக மாறினார்கள். அதுவும் இதற்கு முன்பு நடந்து முடிந்த T20 தொடரில் இங்கிலாந்து அணியின் ஆதிக்கம் என்பது இந்திய அணியை மொத்தமாக சீர்குலைத்தது. ஆனால் இப்போது அதற்கும் சேர்த்து மாத்து இந்த ஒருநாள் தொடரில் ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியையும் செதில் செதிலாக செதுக்கிவிட்டது இந்திய அணி. குறிப்பாக இந்த ஒரு போட்டியில் இதுவரை இங்கிலாந்து கிரிக்கெட் வரலாற்றில் பார்க்காத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பின்னடைவை முதல் முறையாக இங்கிலாந்து அணியும் இங்கிலாந்து பவுலர்களும் சந்தித்தனர். அதற்கு காரணம் இந்த போட்டியில் ரோஹித் சர்மாவும் சூரியவன்சியும் சேர்ந்து இவர்கள் அடித்த பவுண்டரியை விட அப்படியே டபுள் மடங்காக, அதாவது 2 மடங்காக சிக்சர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இதுதான் இங்கிலாந்து பவுலர்களுக்கு பதட்டத்தை அதிகப்படுத்தியது. இந்த பதட்டம் எந்த அளவுக்கு சென்றது என்றால் இவர்களின் அதிரடியை பார்த்துவிட்டு இங்கிலாந்து பவுலர்கள் நடுவர்களிடம் அடுத்தடுத்து முறையிடத் தொடங்கினார்கள். அதாவது பிச்சின் தன்மை பந்துவீச்சிற்கு சுத்தமாக எடுபடவில்லை என்றும், இது பிச்சின் குறைபாடுதான் என்றும், இந்த பிச்சில் விளையாட முடியாது என்றும் உடனடியாக ஆய்வு நடத்த சொல்லுங்கள் என்றும் நடுவர்களிடம் இங்கிலாந்து பவுலர்கள் மாறி மாறி புகார் அளித்தனர். ஆரம்பத்தில் இதை கண்டுகொள்ளாமல் இருந்த நடுவர்கள் பிறகு பெரும்பாலான பவுலர்கள் சொன்னதை கேட்டு போட்டியை நிறுத்தி சோதனையும் நடத்தப்பட்டது. பின்னர் சோதனைக்கு பிறகு இந்த பிச்சின் தன்மை எப்போதும் போல நார்மலாகத்தான் இருக்கிறது என்றும், பிச்சில் எந்த குறையும் இல்லை என்றும் நடுவர்கள் அங்கீகாரம் கொடுத்தனர். அப்போதுதான் தெரிந்தது பிரச்சனை என்பது பிச்சில் இல்லை என்றும், ரோஹித் சர்மா சூரியவன்சியின் அதிரடியில்தான் இருக்கிறது என்றும் இங்கிலாந்து பவுலர்கள் உணர்ந்து கொண்டனர். பின்னர் தொடர்ந்து நடைபெற்ற இந்த போட்டியில் இங்கிலாந்து பவுலர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நிராயுத பாணியாக நின்றனர். அதே சமயம் ரோஹித் சர்மாவும் சூரியவன்சியும் சேர்ந்து கொஞ்சம் கூட அதிரடியை குறைக்காமல் பவுண்டரிகளை விட அதிகபட்ச சிக்சர்களை அடித்து நொறுக்கி வந்தனர். இதன் காரணமாக இந்த இருவருமே சேர்ந்து இந்திய அணிக்கு 340 ரன்கள் வரை சேர்த்து கொடுத்தனர். அதுவும் வெறும் 33 ஓவர்களில். அதாவது ஒரு T20 போட்டியில் அடிப்பதைப் போல ஓவருக்கு 10 ரன்கள் வீதம் இந்த ஒரு போட்டியில் அடித்து கொடுத்தனர் இந்த இருவரும். அதன் பிறகு இவர்களின் அதிரடியை அப்படியே தொடர்வது போல அடுத்து வந்த இசான் கிசானும் அதிரடியில் பின்னி பெடல் எடுக்க, இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் எங்கேயோ உயர்ந்துவிட்டது. கிட்டத்தட்ட 500 ரன்களை இந்திய அணி தொட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 498 ரன்கள் வரை இந்திய அணி இந்த போட்டியில் எடுத்திருந்தது. ஒரு 50 ஓவர் போட்டியில் இந்தளவுக்கு ரன்கள் குவிப்பது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். அதுவும் இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிக்கு எதிராக இவ்வளவு பெரிய ரன்களை குவிப்பது என்பது
உண்மையிலேயே அசாதாரணமான விஷயம்தான். ஆனாலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை இந்திய அணி ஆடியிருந்தது. ஆகவே இதே போல ஒரு அதிரடியை அதிகாரப்பூர்வ போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கையும் தற்போது இந்திய ரசிகர்களுக்கு வந்துவிட்டது. அதற்கு காரணம், இந்த இரு அணிகளுக்கு எதிரான ஒருநாள் தொடரின் ஸ்குவாடில் சூரியவன்சி இடம்பெறவில்லை. ஆனாலும் இந்த வார்ம் அப் மேட்சில் இடம்பெற்று வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இதன் காரணமாக ஒருநாள் தொடரிலும் சூரியவன்சி இணைக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது. அப்படி ஒருவேளை சூரியவன்சி ஒருநாள் தொடரிலும் களமிறங்கினால் கண்டிப்பாக இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதற்கு காரணம், சூரியவன்சி களமிறங்குவதோடு மட்டுமில்லாமல் இந்திய ஒருநாள் அணியில் அனுபவம் வாய்ந்த வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், பும்ரா போன்ற வீரர்களும் இருக்கின்றனர். ஆகவே அவர்களின் அனுபவமும் சூரியவன்சி போன்ற பயமே இல்லாத அதிரடியும் சேரும்போது இங்கிலாந்து அணியின் நிலைமை உச்சக்கட்ட மோசமாக மாறிவிடும். ஒருவேளை சூரியவன்சி ஒருநாள் தொடரில் இடம்பெறவில்லை என்றாலும் கூட ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்களின் அதிரடி என்பது இந்திய அணிக்கு இதே அளவுக்கான ரன் குவிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளில் ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்டவர்கள் இதே அளவுக்கான ரன் குவிப்பை செய்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையால் எப்படி பார்த்தாலும், அதாவது ஒருநாள் தொடரில் சூரியவன்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் இங்கிலாந்து அணிக்கு பாடை என்பது இப்போதே தயாராகிவிட்டது என்பது மட்டும் உறுதி. T20 தொடரில் விட்டதை கண்டிப்பாக இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணி கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு முனைப்போடுதான் இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி அணுகியிருக்கிறது. அதை தற்போது நடைபெற்று வரும் இத்தகைய வார்ம் அப் மேட்சுகளாலேயே உணர முடிகிறது. அதுவும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், அதிகாரப்பூர்வ ஒருநாள் தொடரில் இந்திய அணி சாதித்தாலும் சாதனை படைக்கவில்லை என்றாலும் இந்த ஒரு போட்டியை கிரிக்கெட் உலகம் மறந்துவிடவே முடியாது. ஏனென்றால் 2 பேட்ஸ்மேன்களின் அதிரடியைக் கண்டு பயந்து போய் பிச்சில்தான் குறை இருக்கிறது என்று நடுவர்களிடம் குறை கூறிய முதல் போட்டி இதுதான். அந்தளவுக்கு இங்கிலாந்து பவுலர்களை மிரட்டிவிட்டனர் ரோஹித் சர்மாவும் சூரியவன்சியும். ஏனென்றால் இதற்கு முன்பு இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அதுவும் இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிக்கு எதிராக இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெறும் ஒரு போட்டியில் சொந்த நாடான இங்கிலாந்து அணியே இப்படி ஒரு புகாரை நடுவர்களிடம் கொடுத்து, பிறகு தவறு என்பது பிச்சில் இல்லை என்றும் எதிரில் விளையாடி கொண்டிருக்கும் பேட்ஸ்மேன்களின் அதிரடியில்தான் இருக்கிறது என்றும் தெரிந்து கொண்ட பிறகு இங்கிலாந்து பவுலர்களை இந்த கிரிக்கெட் உலகம் இனிமேல் எப்படி பார்க்கும் என்பதுதான் இதில் உள்ள உச்சக்கட்ட சுவாரஸ்யமே. ஆகவே என்னதான் T20 தொடரில் இந்திய அணியை இங்கிலாந்து அணி வீழ்த்தியிருந்தாலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த ஒரே ஒரு போட்டியில் மொத்தமாக இங்கிலாந்து அணிக்கு பெரும் பின்னடைவை இந்திய பேட்ஸ்மேன்கள் கொடுத்து விட்டனர். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு அபார ஆட்டத்தை பற்றியும், குறிப்பாக ஒருநாள் போட்டியில் சூரியவன்சி இடம்பெறலாமா என்பதை பற்றியும், இதே போல ஒரு ஆட்டத்தை அதிகாரப்பூர்வ ஒருநாள் தொடரிலும் இந்திய அணி வெளிப்படுத்துமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.